Hi friends, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அவல் பர்ஃபி. இது வந்து ரொம்ப சீக்கிரமாவும் சுலபமாவும் செஞ்சிரலாம் இது 10 நிமிஷத்துல நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த் தீபாவளிலாம் வருது உங்களுக்கு. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு ஸ்வீட் ட்ரை பண்ணலாம் அப்படி நினைச்சீங்கனா இந்த மாதிரி நீங்க அவல் பர்ஃபி செஞ்சு நீங்க கொடுக்கலாம். இது எப்படி செய்யிறதுன்றதை இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். 1 கப் அளவு செகப்பு அவல் எடுத்துர்க்கேன், 3/4 கப் அளவு தேங்காய் திருகல், 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்துர்க்கேங்க. இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். இப்போ வந்து இந்த அவல் வந்து கல்லு மண்ணு தூசி எல்லாம் இருக்கும். அதனால வந்து நம்ம இத கொஞ்சம் தண்ணில ஊத்தி கழுவிக்கிட்டா ரொம்ப நல்லா நீட்டா இருக்கும். அதனால ஒரு வாட்டியோ இல்ல 2 வாட்டியோ நல்லா தண்ணில வந்து கழுவிட்டு உடனே இருத்து எடுத்துறணும். நீங்க வந்து ஊற வெச்சிர கூடாது. அவல் வந்து சீக்கிரமா ஊறிடும். அதனால நீங்க உடனே எடுத்து இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில ஜலிச்சு நீங்க அவல்ல தண்ணியே இல்லாம நல்லா இருத்து எடுத்துக்கணும். இப்போ கடாய் நல்லா காஞ்ச உடனே நம்ம வந்து அவலை வந்து நல்லா இருத்து எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த கடாயில போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணில போட்டு எடுத்துக்கிறதுனால இத வறுக்கிறதுக்கு கொஞ்சம் வறுபடுறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ நீங்க வந்து கழுவாமே உங்க அவல் வந்து நல்லா நீட்டா க்ளீனா இருக்குன்னு நினைச்சீங்கனா அப்படியே வறுத்தீங்கனா சீக்கிரமா வறுபட்ரும். பாருங்க இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் திருகலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தேங்காய் திருகல் வந்து நல்லா ப்ரௌனா ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. அதனுடைய ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்தால் போதும். நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இது வறுக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குங்க. நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை வந்து ரொம்ப பவுடராக அரைக்கணும்லாம் கிடையாது. உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ரவை பதத்தில் நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். இப்போ வந்து நம்ம கடாயில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வெல்லம் வந்து க்ளீனாக நல்லா இருக்குது, குப்பைலாம் மண் தூசிலாம் இல்லை. அதனால் நான் அப்படியே தண்ணி ஊற்றி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கொஞ்சம் மண் தூசி இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ரவை வந்து பாகுலாம் வரணும்னு கிடையாது. கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். நம்ம அரைச்சி வச்சிருக்க அவலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு இதுக்கு வந்து நட்ஸ் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றுனீங்கன்னா இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இதை வந்து நம்ம இப்படியே புட்டா கூட நம்ம சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா இதை வந்து நல்லா எல்லாமே சேர்ந்து வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பர்ஃபி மாதிரி கட் பண்ணிக்கலாம், இல்லை லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பர்ஃபி மாதிரி கட் பண்ண போகிறேன். ஒரு பிளேட்டில் நல்லா எண்ணெய்லாம் தடவிட்டு நல்லா போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் வெளியவே அப்படியே வச்சிங்கன்னா இது நல்லா செட் ஆகிடும். பாருங்கள் நான் ஒரு 15 நிமிஷம் வச்சேன். நல்லா அழகாக செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் அழகுபடுத்துறதுக்காக கட் பண்ணி எடுத்தோடனே மேலே முந்திரியோ இல்லை பாதாமோ வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கும். பாருங்கள் அவ்வளோதாங்க, நம்மளுடைய அவல் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.